ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு த்ரோனா அகாடமி. இந்த லைவ் டெஸ்ட்ல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா 10th நியூ சமச்சீர் புக்ல தமிழ்ல 3வது இயல்ல உள்ள 40 கொஸ்டின்ஸ் தான் பார்க்க போறோம். ஓகேவா? லாஸ்ட் 2 டேஸா எல்லாரும் நல்ல ஸ்கோரிங் பண்ணீங்க. ஸோ அதே மாதிரி இன்னைக்கும் பொறுமையா நிதானமா படிச்சு ஆன்சர் பண்ணுங்க. கண்டிப்பா நல்ல ஸ்கோர் வாங்கலாம். ஓகேவா? ஸோ நம்ம ஃபர்ஸ்ட் கொஸ்டின் போகலாம். இட்டதோர் தாமரைப்பூ இதழ்விரி திருத்தல் போலே வட்டமாய் புறாக்கள் கூடி இறையுண்ணும். இவ்வாறு கூறியவர் யார்? இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் பி, பாரதிதாசன். அடுத்த கொஸ்டின் போலாம். காசி காண்டம் நூலின் ஆசிரியர் யார்? இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் ஏ, அதிவீர ராம பாண்டியர். ஓகேவா? அடுத்த கொஸ்டின், நன்மொழி இதுக்கான இலக்கண குறிப்பு என்னன்னு சொல்லுங்க. இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் பி, பண்பு தொகை. ஓகேவா? ஆன ஆகிய அந்த மாதிரி வந்ததான் பண்பு தொகை இல்லையா? நன்மையான மொழி, நன்மையாகிய மொழி அந்த மாதிரி வரும். சோ அதனால பண்பு தொகை. அடுத்த கொஸ்டின், 4th கொஸ்டின் என்ன அப்படின்னா, அன்று அவன் அசையி அல் சேர்ந்து அல்கி என்ற பாடல் வரி இடம்பெற்றுள்ள நூல் எது? இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் பி, மலைபடு கடாம். ஓகேவா? சோ கூத்தராற்றுப்படைன்னு சொல்லுவோம் இல்லையா? சோ அந்த நூல் தான் இது. இதோட இன்னொரு பேரு மலைபடு கடாம். ஓகேவா? சோ அடுத்த கொஸ்டின், கீழ்கண்டவற்றுள் திணை சோற்று விருந்து பற்றி கூறும் நூல் எது? இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் டி, மலைபடு கடாம். ஓகேவா? மலைபடு கடாம் அல்லது கூத்தராற்றுப்படை எது கொடுத்தாலும் ஓகே தான். ஓகேவா? சோ அடுத்த கொஸ்டின், 6th கொஸ்டின், அசையி கெழியி இதுக்கான இலக்கண குறிப்பு என்னன்னு சொல்லுங்க. இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் சி, சொல்லிசை அளபடை. ஓகேவா? சோ அடுத்த கொஸ்டின், மலைபடு கடாம் டேஷ் நூல்களுள் ஒன்று. எந்த நூல்ல ஒண்ணுன்னு சொல்லுங்க. 8 தொகையில ஒண்ணா, இல்ல 10 பாட்டுல ஒண்ணா, இல்ல 50 காப்பியங்கள் இருக்கு இல்லையா? சோ அதுல ஒரு நூலா, இல்ல 5 காப்பியங்கள்ல ஒரு நூலான்னு சொல்லுங்க. இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் பி, 10 பாட்டு. ஓகேவா? 10 பாட்டு நூல்கள்ல ஒண்ணுதான் மலைபடு கடாம் அல்லது கூத்தராற்றுப்படை. அடுத்ததா 8th கொஸ்டின், மலைபடு கடாம் நூல் டேஷ் அடிகளை கொண்டது.
இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் டி 583 அடிகள். ஓகேவா? அதாவது வந்து நம்ம இதுக்கு ஷார்ட்கட் என்ன சொல்லலாம் அப்படின்னா 5 3 கூட்டினா 8. ஓகேவா? சோ அந்த மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. நம்மளுக்கு ஞாபகம் வச்சுக்கணுங்கிறதுக்காக சின்ன சின்னதா ஷார்ட்கட் வச்சுக்கிறது தப்பில்ல. ஓகேவா? சோ அடுத்ததா 9வது கொஸ்டின். கோவல்லபுரத்து மக்கள் என்ற புதினத்தின் ஆசிரியர் யார்? இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் டி கி ராஜநாராயணன். ஓகேவா? இவங்க வந்து கீரா அப்படின்னு கூட ஷார்ட்டா அழைக்கப்படுவாங்க. சோ கீரான்னு கொடுத்தாலும் நம்ம கன்ஃபியூஸ் ஆயிடக்கூடாது. கீரான்னு கொடுத்தாலும் கி ராஜநாராயணன்னாலும் ஒண்ணுதான். ஓகேவா? சோ அடுத்ததா 10வது கொஸ்டின். வட்டார வழக்கு சொற்கள் இதுல தவறானது எது அப்படின்னு சொல்லிட்டு கண்டுபிடிங்க. நல்லா தெளிவா பார்த்து கண்டுபிடிங்க. ஏன்னா சின்ன சின்ன சேஞ்சஸ் வச்சு கூட வைப்பாங்க. சோ அதனால நம்ம மைன்யூட்டா பார்க்கணும் எல்லாத்தையும். ஓகேவா? இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் சி சடைத்து புளித்து. ஓகேவா? சோ இதுக்கு வந்து சலித்து அப்படின்னு வரும், சலிப்பு அப்படின்னு வரும். நம்ம வந்து கலிப்புன்னு கொடுத்திருக்கிறதால இதுதான் தப்பானது. ஓகேவா? சோ அதனால மத்தது எல்லாமே கரெக்டா இருக்கு. சோ நல்லா பார்த்து கரெக்டா போடுங்க. சரியா? சோ அடுத்ததா 11வது கொஸ்டின். கரங்கு இசை விழவின் உரந்தை இந்த பாடல் வரி இடம்பெற்றுள்ள நூல் எது? இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் பி அகநானூறு. ஓகேவா? இது ஷார்ட்கட் சொல்லணும் அப்படின்னா கரங்கு இசை, இந்த இசை கேட்டாலே அகம் வந்து அப்படியே சந்தோஷமா இருக்கும். அகத்துக்குன்னா உள்ளத்துக்கு மனசுக்கு அப்படின்னு சொல்லலாம் இல்லையா? சோ அது வந்து ரொம்ப சந்தோஷமா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். ஓகேவா? சோ அடுத்ததா 12வது கொஸ்டின். கீழ்கண்டவற்றுள் தவறானது எது? நீங்க ஃபர்ஸ்ட் இத நல்லா நோட் பண்ணும். ஓகேவா? சோ குடுக்கக்குள்ளே தவறானது எதுன்னு குடுப்பாங்க, இல்ல சரியானது எதுன்னு குடுப்பாங்க. சோ நம்ம அத நம்மளுக்கு தெரிஞ்ச கொஸ்டினா இருந்துச்சு அப்படின்னா நம்ம வந்துட்டு அதை சரியா கவனிக்காம ஈஸியா தப்பு பண்ணிடுவோம். ஓகேவா? சோ அதனால நீங்க கொடுத்திருக்கிற கொஸ்டினை ஃபர்ஸ்ட் நல்லா தெளிவா படிங்க. எது கேக்குறாங்க? தவறு கேக்குறாங்களா இல்ல சரி கேக்குறாங்களா? சோ அதை தெளிவா பார்த்து பொறுமையா ஆன்சர் பண்ணுங்க. சரியா? சோ இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் ஏ இறங்கினார் முகமது வந்துட்டு வினையச்ச தொடர் கிடையாது. இது வந்து ஒரு வினைமுற்று தொடர். ஓகேவா? சோ அடுத்ததா 13வது கொஸ்டின். தொல்லோர் சிறப்பின் விருந்தெதிர் கோடலும் இழந்த எண்ணெய் என்ற பாடல் வரி இடம்பெற்றுள்ள நூல் எது? இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் பி சிலப்பதிகாரம். ஓகேவா? சோ அந்த கண்ணகி இருக்காங்க இல்லையா? சோ அவங்க வந்து என்னுடைய கணவர் வந்துட்டு கோவலன் இழந்தது கூட அவங்களுக்கு கஷ்டமா தெரியல. வந்த விருந்தினருக்கு அவங்களால விருந்தளிக்க முடியலையே அப்படின்னு சொல்லிட்டு அதுக்குதான் ரொம்ப கஷ்டப்பட்டதா இந்த வரிகள் வந்து சொல்லும். ஓகேவா? சோ அடுத்த கொஸ்டின் 14வது கொஸ்டின் என்னன்னா கல்வியும் செல்வமும் பெற்ற பெண்கள் விருந்தும் ஈகையும் செய்வதாக டேஷ் குறிப்பிட்டுள்ளார். கல்வியும் செல்வமும் பெற்ற பெண்கள் தான் விருந்து ஈகையும் நல்லா பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தவங்க குறிப்பிட்டிருக்காங்க. அது யாருன்னு சொல்லுங்க.
இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் சி. ஓகேவா, கம்பர் தான் இந்த மாதிரி சொல்லியிருக்காங்க. அடுத்ததா 15வது கொஸ்டின். இலையை மடிப்பதற்கு முந்தைய வினாடிக்கு முன்பாக மறுக்க மறுக்க பரிமாறப்பட்ட கூடுதல் இட்லியில் நீண்டு கொண்டிருந்தது பிரியங்களின் நீள் சரடு என்று கூறியவர் யார்? இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் பி, அம்சப்பிரியா. ஓகேவா, அடுத்து 16வது கொஸ்டின். மருந்தே ஆயினும் விருந்தொடு உண் என்று டேஷ் நூலில் ஔவையார் பாடியுள்ளார். இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் சி, கொன்றை வேந்தன். ஓகேவா, சோ இப்ப ஷார்ட்கட் சொல்லணும்னா மருந்து சாப்பிடலன்னா கொன்னுடுவாங்க அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேவா, சோ மருந்து சாப்பிடலன்னா கொன்றுவேன் அப்படின்னு சொல்லிட்டு மிரட்டுவாங்க இல்லையா, மிரட்டி சாப்பிட வைப்பாங்க. இல்ல டாக்டர்ஸ் எல்லாம் கூட மருந்து சாப்பிடலன்னா நம்ம கொன்றுவாங்க அப்படின்லாம் சொல்லிட்டு ஷார்ட்கட் வச்சுக்கோங்க. ஓகேவா, சோ அடுத்ததா 17வது கொஸ்டின். பின் வருவனவற்றுள் முறையான தொடர் எது? முறையான தொடர்னா கரெக்டா ஃபார்ம் ஆயிருக்கிறது எந்த தொடர்? ஓகேவா, சோ மாத்தி மாத்தி இருக்கும். இந்த லைன் தான் கரெக்டா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு எதுன்னு சொல்லிட்டு கமெண்ட்ல போடுங்க. ஓகேவா, இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் சி, தமிழர் பண்பாட்டில் வாழை இலைக்கு தனித்த இடம் உண்டு. ஓகேவா, சோ இதான் கரெக்டா ஃபார்ம் ஆயிருக்கிற சென்டென்ஸ். அடுத்ததா 18வது கொஸ்டின். கீழ்கண்டவற்றுள் கருப்பு நிற கரிசல் மண்ணின் இயற்கை தங்கம் எது? இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் பி, கம்பு. ஓகேவா, சோ புக் பேக்ல ஒரு சின்ன பாக்ஸ்ல கொடுத்திருப்பாங்க. சோ நீங்க எல்லாமே பார்க்கணும். சரியா, தமிழை பொறுத்த வரைக்கும் புக் பேக் ஃபுல்லா அட்டை டு அட்டை ஃபுல்லா படிச்சாதான் மார்க்ஸ் ஸ்கோர் பண்ண முடியும் இல்லையா, சோ எல்லாமே பாருங்க. அடுத்ததா 19வது கொஸ்டின். சிலம்பு அடைந்திருந்த பாக்கம் எய்தி என்னும் அடியில் பாக்கம் இருக்கு இல்லையா, சோ இதுக்கான மீனிங், இதுக்கான பாக்கம்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுங்க. இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் டி, சிற்றூர். ஓகேவா, சோ நம்மளுக்கு தெரியும் பாக்கம்னா சிற்றூர், பட்டினம் அப்படின்னா பெரிய ஊர் அல்லது நகரம், சோ அந்த மாதிரி சொல்லுவோம் இல்லையா. சோ அடுத்ததா 20வது கொஸ்டின். அறிஞருக்கு நூல், அறிஞரது நூல் ஆகிய சொற்றொடர்களில் பொருளை வேறுபடுத்த காரணமாக அமைவது எது? இதுல எதை சேர்த்ததுனால இந்த பொருள் வந்து வேறுபாடு அடைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுங்க. இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் ஏ, வேற்றுமை உருபு. ஓகேவா, சோ இப்போ வந்து இங்க வந்து அறிஞருக்கு நூல், அதாவது
நான்காம் வேற்றுமை உருபு. ஓகேவா? சோ அது சேர்த்ததுனால இந்த சென்டென்ஸ் ஃபார்ம் ஆயிருக்கு. அதே மாதிரி இங்க அறிஞரது நூல் ஆறாம் வேற்றுமை தொகை சேர்த்ததுனால ஆறாம் வேற்றுமை உருபு சேர்த்ததுனால இந்த தொடர் வந்து வேற மாதிரி மாறி இருக்கு, மீனிங் மாறி இருக்கு. ஓகேவா? சோ அதனால இதுக்கு ஆன்சர் ஆப்ஷன் ஏ. அடுத்ததா 21வது கொஸ்டின். கரங்கு இசை விழவின் உரந்தை என்ற கூற்று கீழ்கண்ட தற்போதைய எந்த பகுதியுடன் தொடர்புடையது? கொஸ்டினை நல்லா ரீட் பண்ணிட்டு பொறுமையா போடுங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகேவா? தெளிவா போடுங்க. ஒரு சிலர் கன்ஃபியூஸ் ஆகுறீங்க, இதுவா அதுவான்னு சொல்லிட்டு. கொஸ்டினை தெளிவா படிச்சாலே உங்களுக்கு வந்து எதை போடணும்னு தெரிஞ்சிரும். சரியா? இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் சி, திருச்சி மாவட்டத்தின் உறையூர். ஓகேவா? சோ திருச்சி மாவட்டத்தின் உரந்தைங்கிறது கூட உரந்தையூருங்கிறது கூட உறையூரோட முன்னாடி பெயர். சோ ஓகேவா? ஆனா நான் என்ன கேட்டிருக்கேன், தற்போதைய எந்த பகுதியோட தொடர்புடையதுன்னு கேட்டிருக்கேன். ஓகேவா? சோ அதை நோட் பண்ணீங்கன்னா கண்டிப்பா திருச்சி மாவட்டத்தின் உறையூர் தான், இப்போதைய பேர் வந்து உறையூர். ஓகேவா? சோ அடுத்த கொஸ்டின் 22வது கொஸ்டின். காசி காண்டம் என்பது என்ன அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுங்க. காசி காண்டம்ங்கிறது ஒரு நூல் இல்லையா? அது எந்த மாதிரி நூல் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுங்க. இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் சி, காசி நகரத்தின் பெருமையை பாடும் நூல். ஓகேவா? அடுத்ததா 23வது கொஸ்டின். விருந்தினரை பேணுவதற்கு பொருள் தேவைப்பட்டதால் தன் கருங்கோட்டு சீரியாழை பணயம் வைத்து விருந்தளித்தான் என்கிறது புறநானூறு. ஓகேவா? சோ இந்த செய்தி உணர்த்தும் விருந்து போற்றிய நிலை என்ன? இது எந்த நிலையை சொல்லுது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுங்க. இதுக்கான ஆன்சர் இன்மையிலும் விருந்து. ஓகேவா? சோ ஆக்சுவலா அவங்க வீட்டுல எதுவுமே இல்ல, இருந்தாலும் வரவங்களுக்கு விருந்து அளிக்கணுமேங்கிற அந்த பண்புக்காக யாழ் இருக்கும் இல்லையா, யாழ் வாசிக்கிற கருவி வீட்டுல இருந்துச்சு, அதை எடுத்துட்டு போய் பணைய வச்சுட்டு அதுக்கு வந்து அதுல இருந்து அந்த காசுல இருந்து பொருட்கள் வாங்கி அவங்க வந்து விருந்தளிச்சிருக்காங்க. ஓகேவா? சோ அதுதான் சொல்றாங்க, இன்மையில் அவங்கள்ட்ட எதுவுமே இல்லனாலும் இருக்கிற பொருளை வித்து அவங்க விருந்து கொடுத்திருக்காங்கன்னு சொல்றதுதான் இன்மையிலும் விருந்து. ஓகேவா? சோ அடுத்ததா 24வது கொஸ்டின். கத்துக்கடல் சூழ்நாகை காத்தான் தன் சத்திரத்தில் அத்தமிக்கும் போது அரிசி வரும், குத்தி உலையிலிட ஊரடங்கும், ஓர் அகப்பை அன்னம் இலையிலிட வெள்ளி எழும். இந்த பாடல் வரியின் ஆசிரியர் யார்? இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் பி, காலமேக புலவர். ஓகேவா? அடுத்த கொஸ்டின். அதிவீரராம பாண்டியன் எந்த சிறப்பு பெயரில் அழைக்கப்பட்டார்? ஆப்ஷன் ஃபுல்லா கன்ஃபியூஸ் ஆகுற மாதிரியே தான் இருக்கும், நீங்க பொறுமையா தெளிவா படிச்சாதான் கரெக்டான ஆன்சரை போட முடியும். ஓகேவா? இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் சி, சீவலமாறன். ஓகேவா? சோ இப்ப இதுக்கு ஷார்ட்கட் சொல்லணும் அப்படின்னா, அதிவீரராமன் பாண்டியன் இருக்காங்க இல்லையா, சோ அவங்க வந்துட்டு சீவல் சொல்லுவோம் இல்லையா, அந்த வெத்தலை பாக்க சீவல். சோ சீவல் அந்த வெத்தலை பாக்க சீவல் அதிகமா போடுவாரு அப்படின்னு சொல்லிட்டு ஞாபகம் வச்சுக்கோங்க. சரியா? ஷார்ட்கட்ல சும்மா ஞாபகம் வச்சுக்கதான், நம்மளுக்கு எக்ஸாம்ல வந்து அது ஈஸியா ஞாபகம் வந்துடும் அதனால. சரியா? அடுத்த கொஸ்டின்
26வது கொஸ்டின் என்ன அப்படின்னா கலைச்சொல் அறிவோம். இதுல வந்து தவறானது எது அப்படின்னு சொல்லிட்டு கண்டுபிடிக்கணும். ஓகேவா? இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் சி, காப்பிய இலக்கியம். ஓகேவா? சோ காப்பிய இலக்கியம்ங்கிறது எத்திக் லிட்ரேச்சர் கிடையாது, அது வந்து எபிக் லிட்ரேச்சர். ஓகேவா? சோ மத்த எல்லாமே கரெக்டா மேட்ச் ஆயிருக்கு, இது ஒண்ணு மட்டும் தப்பு. சரியா? அடுத்ததா 27வது கொஸ்டின், விடுபட்டதை நிரப்புக. அருமை உடைத்தென்ற சாவாமை வேண்டும். அடுத்து வர்றது என்ன? ஓகேவா? இது வந்து ஒரு திருக்குறள். இதுல மேல உள்ள லைன் கொடுத்துட்டாங்க. சோ கீழே உள்ள லைன் என்னன்னு சொல்லிட்டு நீங்க கண்டுபிடிங்க. இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் சி, பெருமை முயற்சி தரும். ஓகேவா? சோ அதாவது ஒரு செயல் முடிக்கிறதுக்கு இயலாது அப்படின்னு சொல்லிட்டு சோர்வடைய கூடாது. சரியா? சோ அந்த செயலை முயற்சியோட முடிச்சா அதன் மூலம் பெருமை அடைய முடியும் அப்படின்னு சொல்லிட்டு திருவள்ளுவர் சொல்லியிருக்காங்க. சரியா? அடுத்த கொஸ்டின், திருக்குறள் பற்றிய கவிதை. அதாவது உரை ஊற்றி ஊற்றி பார்த்தாலும் புளிக்காத பால், தந்தை தந்த தாய்ப்பால் முப்பால் அப்படின்னு சொல்லிட்டு பாடியவர் யார்? திருக்குறளை பத்தி ஒருத்தவங்க கவிதை எழுதியிருக்காங்க. அந்த கவிதை எழுதுனது யாரு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுங்க. இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் பி, அறிவுமதி. ஓகேவா? சோ அடுத்ததா 29வது கொஸ்டின், சொல்லும் பொருளும் தவறானது எது? இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் ஏ, அரி அப்படிங்கிறது அருமை கிடையாது, ஆரி அப்படிங்கிறது அருமை. ஓகேவா? சோ மத்த எல்லாமே ஆன்சர் கரெக்ட், அது ஒண்ணுதான் தவறானது. அடுத்ததா 30வது கொஸ்டின், எய்துவர் எய்தா பழி இக்குறளடிக்கு பொருந்தும் வாய்ப்பாடு எது? நம்ம தேமா புளிமா அப்படின்னு சொல்லிட்டு வாய்ப்பாடு எழுதுவோம் இல்லையா? சோ அதுல இந்த இந்த லைனுக்கு எந்த வாய்ப்பாடு வரும்னு சொல்லிட்டு கமெண்ட்ல போடுங்க. இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் சி, கூவிலம் தேமா மலர். ஓகேவா? சோ இப்ப இதை எடுத்துக்கிட்டீங்கன்னா இதுல நேர் நிறை, நேர் நிறை என்ன? கூவிலம் இல்லையா? சோ அதே மாதிரி நேர் நேர் என்ன வரும்? தேமா. பழிங்கிறது மலர். ஓகேவா? சோ இதுதான் இதுக்கான ஆன்சர். அடுத்ததா 31வது கொஸ்டின், உயிரினும் மேலானதாக பேணி காக்க வேண்டியது எது? திருவள்ளுவர் வந்து உயிரை விட மேலானதா இதை பேணி பாதுகாக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. அது எதுன்னு சொல்லிட்டு சொல்லுங்க. இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் சி, ஒழுக்கம் எல்லாருக்கும் சிறப்பை தருவதால் அந்த ஒழுக்கத்தை வந்து உயிரினும் மேலானதாக பேணி பாதுகாக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு திருவள்ளுவர் சொல்றாங்க. ஓகேவா? சோ அடுத்ததா 32வது கொஸ்டின், உறவினர் வேறு விருந்தினர் வேறு, முன்பின் அறியாத புதியவர்களுக்கே விருந்தினர் என்று பெயர், விருந்தே புதுமை என்று டேஷ் கூறியுள்ளார்.
இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் பி. ஓகேவா, தொல்காப்பியர். சோ இப்ப வந்துட்டு நம்ம இதுக்கு என்ன ஷார்ட்கட் வச்சுக்கலாம் அப்படின்னா, புதுசா வர விருந்தினருக்கு எப்பயும் ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணுவோம், தண்ணி கொடுப்போம். அடுத்து என்ன பண்ணுவோம், டீ காஃபி அந்த மாதிரி தான் சொல்லுவோம் இல்லையா. சோ தொல்காப்பியர் அப்படின்னா காஃபி கொடுக்குறோம் விருந்தினருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஞாபகம் வச்சுக்கோங்க. சரியா. அடுத்ததான் 33வது கொஸ்டின். திருவள்ளுவர் டேஷ் இயலில் விருந்தோம்பலை வலியுறுத்த ஒரு அதிகாரத்தையே அமைத்திருக்கிறார். இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் சி, இல்லறவியல். ஓகேவா. சோ இல்லத்துலதான் வந்து விருந்தோம்பல் பண்ணுவோம் இல்லையா, எல்லாரையும் வரவேற்று விருந்தோம்பல் பண்ணுவோம். சோ அந்த மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. சரியா. அடுத்தது 34வது கொஸ்டின். விருந்தினருக்கு உணவிடுவோரின் முகமலர்ச்சியை உவமையாக்கியுள்ளவர் யார்? இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் சி, ஜெயங்கொண்டார். ஓகேவா. அதாவது இது வந்துட்டு நம்ம ஜெயம்னா வின் பண்றது, வெற்றின்னு சொல்றோம் இல்லையா. சோ வின் பண்ணவங்க முகம் தான் மலர்ச்சியோட இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஞாபகம் வச்சுக்கோங்க. சரியா. சோ அடுத்ததா 35வது கொஸ்டின். டேஷ் நிலத்தவர் பாணர்களை வரவேற்று குழல் மீன் கறியும் பிறவும் கொடுத்தனர் என்கிறது சிறுபானாற்று படை. இந்த கொஸ்டின் அவங்க எப்படி வேணாலும் கேட்கலாம். ஓகேவா. இதே கூட கொஸ்டின்ல வந்து கேள்வியா வைக்கலாம். சோ அதனால ஒரு கொஸ்டின் அதை எப்படி எப்படிலாம் கேட்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க தான் நிறைய கொஸ்டின் ஃபார்ம் பண்ணணும். சரியா. இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் சி, நெய்தல் நிலத்தவர். ஓகேவா. சோ இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நெய்தல் நிலத்தவர் பாணர்களை வரவேற்று குழல் மீன் கறி பிறவும் கொடுத்தனர் அப்படின்னு சொல்றது எந்த நூல் அப்படின்னு சொல்லிட்டு இதை கூட கொஸ்டினா ஃப்ரேம் பண்ணலாம். ஓகேவா. சோ அதனால ஒரு கொஸ்டின் எடுத்துக்கிட்டு அது எந்த மாதிரிலாம் கேட்கலாம்னு சொல்லிட்டு நீங்களே எல்லாத்தையும் பார்த்து தெரிஞ்சு வச்சுக்கோங்க. சரி. அடுத்து 36வது கொஸ்டின். அமெரிக்காவின் டேஷ் சங்கம் வாழை இலை விருந்து விழாவை ஆண்டுதோறும் கொண்டாடி வருகின்றது. இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் ஏ, மின்னசோட்டா தமிழ் சங்கம். ஓகேவா. சோ மின்னசோட்டா அப்படிங்கிறது அமெரிக்காவோட ஒரு ஸ்டேட். ஓகேவா. சோ அடுத்துதான் 37வது கொஸ்டின். நருந்தொகை என அழைக்கப்படும் நூல் எது? இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் சி, வெற்றி வேட்கை. ஓகேவா. சோ அடுத்ததா 38வது கொஸ்டின். முப்பழமோடு பால் அன்னம் முகங்கடுத்து இடுவராயின் கப்பிய பசியினோடு கடும்பசி ஆகும் தானே என்ற பாடல் வரிகள் இடம்பெற்றுள்ள நூல் எது? இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் சி, விவேக சிந்தாமணி. ஓகேவா. அடுத்து 39வது கொஸ்டின். அதிவீர ராம பாண்டியர் எழுதிய நூல்களுள் கீழ்கண்ட எது ஒன்று தவறானது? இந்த 4 நூல்ல ஒரு நூல் வந்து அவங்க எழுதாத நூல். ஓகேவா. அது எதுன்னு கண்டுபிடிங்க. இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் சி, வாயு சம்கீதை. ஓகேவா. சோ நல்லா நோட் பண்ணுங்க. இது வாயு சம்கீதை கிடையாது, வாயு சம்ஹிதை. சரியா. சோ அடுத்ததா
40வது கொஸ்டின், ஃபர்ஸ்ட் அண்ட் லாஸ்ட் கொஸ்டின். சொல்லும் பொருளும் தவறானது எது? இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் பி, அல்கி. ஓகேவா? அல்கி அப்படிங்கிறது நெருங்கி கிடையாது. அல்கினா தங்கி அப்படிங்கறதா மீனிங். ஓகேவா? சோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், சக்சஸ்ஃபுல்லா கண்டிப்பா 40 கொஸ்டின்ஸ் ஆன்சர் பண்ணிருப்பீங்க. சோ இதுல வந்து நீங்க எவ்வளவு மார்க்ஸ் எடுத்திருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட்ல போஸ்ட் பண்ணுங்க. சரியா? தேங்க்யூ.